சரி, இது வந்து என்னென்னா மருத்துவ குணங்கள் நிறைந்த செடியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரியா சரியா எல்லோரும் தெரியுதா? ஃபஸ்ட்டு செடி என்னது அப்படின்னா தூதுவளை. ஹர்ஷிதா அதை தொடுமா. இதுதான் என்னது தூதுவளை செடி. சரியா, தூதுவளை என்ன பண்ணும் அப்படின்னா சளி, இருமல், கபம், சுவாச நோயை என்ன பண்ணும், குணப்படுத்தும். என்னது தூதுவளை. அது என்ன செடிமா? தூதுவளை என்ன செய்யும், என்னத்தை குணப்படுத்தும்? குணப்படுத்தும். சரியா, அடுத்தது இது என்னது அப்படின்னா துளசி. இது என்னது? துளசி. கவி இதை தொடுங்க. இது என்னது? இது என்னது? துளசி. துளசி என்ன பண்ணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், சளி, இருமல், மன அழுத்தத்தை குறைக்கும், இரத்த சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தை என்ன பண்ணும், கட்டுப்படுத்தும், பாக்டீரியா, வைரஸ் தொற்றுக்கள்லேருந்து எதிர்த்து போராடும். பல ஆரோக்கிய நன்மைகள் இதில் இருக்குது. சரியா, இது என்ன செடி? துளசி. இது என்னது? துளசி. சரி, அடுத்தது இது என்னது அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கம்மா. இது என்னது? ஓமவல்லி. இது என்னது? ஓமவல்லி. சளி, இருமல், காய்ச்சல், சுவாச பிரச்சனையிலேருந்து நிவாரணம் இருக்கும். செரிமான கோளாறு, வயிறு உப்பிசம், வாயு தொல்லை நீங்கும். வயிறு வலிலாம் என்ன பண்ணும், இந்த ஓமவல்லி இலை வந்து என்ன பண்ணும், சரி பண்ணும். ஓகேயா, அடுத்தது இது என்னது அப்படின்னா அது என்னதுமா? வல்லாரை. இது என்னது? வல்லாரை கீரை. நீங்கள் எல்லாருமே நிறைய என்ன பண்ணணும், வல்லாரை கீரை சாப்பிடணும். சரியா, வல்லாரை கீரை என்ன பண்ணும் அப்படின்னா மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி ஞாபக சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலத்தையும் என்ன பண்ணும், பலப்படுத்தும். இரத்த சோகை, மலச்சிக்கலில் என்ன பண்ணும், நீக்கிறதுக்கு இது உதவுது. ஓகேயா, இது என்னதுமா? இந்த நடுவில் இருக்க பாரு, இந்த நடுவில் இருக்கிறது பேர் என்னது? கற்றாழை. வெரி குட். கற்றாழை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அழகாகிறதுக்கு சருமத்தை என்ன பண்ணும், பாதுகாக்கும். காயம், புண்ணெலாம் இருக்கும்ல, அந்த புண்ணெல்லாம் நவுண்டுக்கோ புண்ணை காயப்படுத்தும். புண்ணெலாம் இருந்துச்சுன்னா அதை ஆற்றும். முடி வளர்ச்சியை என்ன பண்ணும், நல்லா தூண்டும். சரியா, அது என்னது? கற்றாழை. தூண்டப்படும் கற்றாழை. சரியா, அதுக்கடுத்தது என்னது அப்படின்னா என்ன செடி வச்சுருக்கோம் அங்கே? சுக்கட்டி கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அது என்னது? சுக்கட்டி கீரைன்னு சொல்லுவாங்களா, அந்த கீரைக்கு பேர் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. அது வந்து குடல் புண்ணெல்லாம் இருக்குல்ல, அது என்னது? மணத்தக்காளி கீரை, சுக்கட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. குடல் புண்ணெல்லாம் என்ன பண்ணும், ஆற்றும். சரியா, அடுத்தது இது என்னது தெரியுமா? இது என்னது? என்னது? அரைக்கீரை. வெரி குட். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, புரதம், அப்புறம் நார்ச்சத்து, மலச்சிக்கல், இரத்த சோகைகளை நீக்கும், எலும்புகளை வலுப்படுத்தும், உடலுக்கு என்ன பண்ணும், குளிர்ச்சி தரும், தோல் நோயிலிருந்து என்ன பண்ணும். அது என்னது அப்படின்னா புதினா. சரியா, புதினா என்ன பண்ணும் அப்படின்னா செரிமானத்தை மேம்படுத்தும், வாய் துர்நாற்றத்தை போக்கும், தலைவலியை தணிக்கும், சுவாசத்தை